ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல எள்ளு ஒரு அரை கப் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் நமக்கு டக்குன்னு சட்னி செய்ய டைம் இல்லைன்னா இந்த பொடி எடுத்துக்கிட்டு நம்ம போயிடலாம். நம்ம டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால் இது கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வெள்ளை எள்ளு இது வறுத்து மிக்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகா, இது ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கனால லைட்டாக வறுத்தா போதும். ஒரு 10-12 மிளகா இது நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து மிக்சியில் போட்டுடலாம். அப்புறமா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா மொரிய விட்டுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அப்புறமா உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டால் போதும், நிறைய தேவையில்லை. 1-2 இப்போ உளுத்தம்பருப்பு 1 கப் போடுறோம். இது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நம்ம எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு மணமும் வரும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் ஜாரில் போட்டுடலாம். அப்புறமா லாஸ்ட்டாக கடலைப்பருப்பு, இதே மாதிரி எண்ணெய் விட்டுட்டு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுந்தப்பருப்பு, அரை கப் எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்யணும்னா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கணும். இது நம்ம சண்டேஸில் மற்ற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் காயப்பொடி, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அரைச்சிட்டு தேவைன்னா நம்ம அப்போ அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாகிடும், அதுக்காக தான். இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குருணாவாக அரைக்கணும், நொய் மாதிரி. அப்போ தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றும்போது பிசு பிசுன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், இட்லி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய் ஊற்றலாம். 1 ஸ்பூன் இட்லி பொடி, நெய், இல்லை மாதிரி நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை விட நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட இட்லி பொடி, சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே. இதே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.